சோ இன்னைக்கு வந்து எட்டாவது லெசன் வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. எல்லா சர்வத்திர வித்வான் பூஜ்யதே. எல்லா இடத்துலயும் ஸ்காலர் இஸ் பீன் வர்ஷிப் எவ்ரிவேர். சரியா படிக்கிறீங்களா மேடம் ஆ, சசிகலா? வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. அ, வித்வான் என்பவர் எல்லா இடங்களிலும் பூஜிக்கப்படுவார். ம். பூமிகா. இன்ட்ரடக்ஷன். வித்யா நாம ஞானம். ம். வித்யா என்பது ஒரு ஞானம். ம். ஏதஸ்ய தத்தத் விஷய பேதேன பகுதா பவதி. ம். ஒரு நிமிஷம். என்னாச்சு? சாரி, அது மொபைல் நான் எடுக்கல. ம். ம். ஏதஸ்ய தத்தத் விஷய பேதேன பகுதா பவதி. ம். இது வித்யா என்பது அந்தந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய விதங்கள்ல இருக்கு. இந்த ஏத்தத்துங்கிறது எதுக்கு போறது? அஹ் வித்யா. வித்யாக்கு எப்படி போகும்? சாரி சாரி, ஞானம் ஞானத்துக்கு ஞானம். போகும். ஏன்னா வித்யான் இருந்ததுன்னா ஏஷான்னு வந்திருக்கும் இல்லையா? ஏஷா ஞானம் என்பது வித்யான்னு வந்திருக்கும். நபும்சகலிங்கம்னால ஏத்தது. ஏதத்துங்கிறது ஞானத்துக்கு போறது அட்ஜெக்டிவா, ஞானத்தை குவாலிஃபை பண்றது. சோ ஏதத்து இந்த ஞானமானது தத்தத் விஷய வேதேன அந்தந்த விஷயத்துக்கு அனுசாரமாக அனுசரிச்சுண்டு பகுதா பவதி பல வகையாக உள்ளது. அப்புறம் உள்ளது. ததாபி ம். லௌகீக அலௌகீக பேதேன த்விதா ம். வக்தும் சக்கியதே. ம். இரு- ம். ம். இருந்தாலும் லௌகீகம் அப்புறம் லௌகீகம் இல்லாத விஷயமாக ம். வந்து ரெண்டு விதமாக நாம இத பிரிக்க இது பிரிக்கப்படலாம். ம். சோ அப்புறம் வந்து லௌகிகம்ங்கிறது என்ன, அலௌகிகம்ங்கிறது என்ன அப்படிங்கறத அவரே நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல சொல்லிடுறார். சோ ததாபி இந்த மாதிரி இந்த ஞானமானது தத்தத் விஷய பேதேன பகுதா பவதி அந்தந்த விஷயானுசாரேன நிறைய இருக்கு. அப்படி இருந்த பொழுதிலும் ததாபி லௌகிக அலௌகிக பேதேன இந்த ஞானமானது த்விதா வக்தும் சக்கியதே. சரியா? அப்புறம் லோக லோக யாத்ரா சம்பந்தி சர்வம் ஞானம் லௌகிகம் இது உச்சியதே. ம். அதாவது லோக சம்பந்தமான விஷயம் எல்லாம் வந்து ம். எல்லா அது சம்பந்தமான ஞானம் எல்லாமே இது லௌகிகம்னு சொல்லலாம். ம். 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 அப்புறம் ம். வந்து அலௌகிகம் ச ம். பகவத் விஷயக்கம் லோகோத்தர விஷயக்கம் ச. ஆ. லௌகிகம் என்பது பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம் ம். விஷயம். அப்புறம் வந்து லோகோத்தர விஷயக்கம் ம். ம். ச. ம். பாரதிய லோகோத்தரம்ங்கிறது லோகத்துக்கு அப்பாற்பட்டது. லோகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். ம். அப்புறம் பாரதிய சம்ஸ்கிருதி திருஷ்டயா ம். சர்வம் லௌகீக ஞானம் ம். அலௌகிக பகவத் அனுபூதி சாதனமேவ அவசியம் ஸ்யாத் இதி சித்தாந்தः. ம். இந்த பாரதி பாரத சம்ஸ்கிருத அந்த பண்பாடு, அந்த இதுல இருந்து நம்ம பார்க்கறச்ச ம். எல்லா லௌகிக ஞானமும் அலௌகிக அலௌகிக அதாவது பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது ஆஹ், நம்ம வந்து கண்டிப்பா கண்டிப்பான அதுதான் கண்டிப்பானதுங்கிறது நான் வந்து சித்தாந்தம். ம். சோ பாரதிய சம்ஸ்கிருதி திருஷ்டியா, சம்ஸ்கிருதி அப்படின்னாலே நம்மளுடைய கல்ச்சர் ட்ரெடிஷன். சோ பாரதஸ்ய இதம் பாரதீயம். சோ பாரதீயஸ்ய சம்ஸ்கிருதி சம்ஸ்கிருதேஹே திருஷ்டியா, திருஷ்டினா பார்வை, நோக்குன்னு அர்த்தம். சோ அந்த சம்ஸ்கிருதி நோக்குனால அந்த அந்த வியூ பாயிண்ட் படி எப்படி அப்படின்னா சர்வம் லௌகிக ஞானம் அலௌகிக பகவத் அனுபூதி சாதனமேவ. சோ வந்து என்ன எல்லா லௌகிக ஞானங்களும் அலௌகிக இந்த லௌகத்துக்கு அப்பாற்பட்டதான ஒரு டிவைன் பகவத் அனுபூதி சாதனமேவ. சோ இந்த லௌகிக ஞானமாக சொல்லப்படுற அத்தனை விஷயங்களும் எதுக்கு சாதனமாக இருக்கு? சாதனம்னா டூல்னு அர்த்தம். உன்னுத்த சாத்தியம்ங்கிறது அச்சீவ் பண்ற ஒரு விஷயம். அதுக்கு சாதகமா இருக்கிறது அப்படின்னா அதனுடைய மார்க்கம் அதுக்கு ஒரு டூல் மாதிரி. சோ வந்து இந்த லௌகிக ஞானம் லோகத்துல சொல்லப்படுற அத்தனை விஷயங்களும் எதுக்கு சாதனமா இருக்கு அப்படின்னா அலௌகிக பகவத் அனுபூதி சாதனம். சோ அலௌகிகமான ஞானம் அது வந்து என்ன அப்படின்னா அந்த அலௌகிகமான பகவத் அனுபூதி, பகவானுடைய அனுபூதி அப்படிங்கிறது ரியலைசேஷன். சோ அந்த அனுபவத்துக்கு அனுபூதேகே சாதனம், அனுபூதிக்கு சாதனமாக எது இருக்கு அப்படின்னா இந்த லௌகிக ஞானம். புரியுறதா? சோ இந்த சர்வம் லௌகிக ஞானம் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு அட்ஜெக்டிவா இருக்கிற வேர்டு தான், சென்டென்ஸ் தான் இது. அலௌகிக பகவத் அனுபூதி சாதனம் சர்வம் லௌகிக ஞானம்.
சரியா? சோ வந்து அலௌகிகமாக இருக்கின்ற இந்த லோகத்துக்கு அப்பாற்பட்டதான பகவானுடைய அனுபூதி அனுபவிக்கிறதுக்கு அதை ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு சாதன பூதமாக தான் இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை ஞானங்களும் இருக்கு. புரியுறதா? அவசியம் சியாத் இது சித்தாந்தா. சோ இந்த லௌகிக ஞானம் அத்தனையுமே சாதனபூதமாக இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடும். அவசியம் சியாத் இது சித்தாந்தம். அதான் சித்தாந்தம். தட்ஸ் தியரி அப்படின்னு சொல்றான். சரியா? அஹ் அதாவது லோகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் பகவானை பத்தி தான் சொல்றதா அப்படின்னா, எதெல்லாம் அதாவது நம்ம ஞானத்தை கிரகிச்சுக்கும் போதே எல்லாமே ஞானம்தான். ஒரு கடல் வந்து எவ்வளவு ஃபீட் இருக்கு, அப்புறம் எங்க ஆத்து மொட்டை மாடியில இருந்து கீழே வந்து எவ்வளவு அடி, அதுவும் ஞானம்தான். சரியா? அதுல வந்து அது ரொம்ப முக்கியமான இப்போ வந்து இந்த 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 ஆக்ட்ரஸ் இந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணிண்டா அப்படிங்கறதும் ஒரு ஞானம் தான். கூகுளை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், ட்விட்டரை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பட் அது ரொம்ப அவசியமான ஞானமா இல்ல. புரியுறதா? அதுக்கு தான் சொல்லுவார், அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் தியஜேத் பஜேத் சாரதமம் சாஸ்திரே ரத்னாகர இவாமிருதம்னு ஒரு ஸ்லோகம். அதாவது அசாரத்தை விட்டுடணும், நமக்கு தேவையே இல்லை. இப்போ 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 அவ வந்து என்ன ஹைட்ல இருந்தா என்ன அந்த ஹீரோயின், நமக்கு தேவையில்லை. சோ அசாரம் அல்பசாரம் ரொம்ப ரொம்ப அல்பமா இருக்கிற மீகரா இருக்கிற விஷயத்தையும் விட்டுடணும். சாரம் சாரத்தை சாரத்தரம் தியஜேத் எதை பிடிச்சுக்கணும் அப்படின்னா பஜேத்து சாரதமம் சாஸ்திரே சாஸ்திரத்துல சாஸ்திர விஷயத்துல சாரதமமா இருக்கிற விஷயத்தை பிடிச்சுக்கணும். எப்படி இப்படி ரத்னாகரை வாம்பு. அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஞானம் அப்படிங்கிறது லௌகிக ஞானம் அத்தனையுமே வந்து பகவத் அனுபூதியா அப்படின்னா இல்ல. புரியுறதா? சோ வந்து அதுக்குன்னு அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்காம இந்த உலகத்துல நம்மளால இருக்க முடியாது. இந்த பேனால ரீஃபில் இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்காம வச்சுட்டு இருந்தேன்னா அந்த பேனா வந்து நான் இருக்குன்னு நினைச்சுட்டு அது இருக்கிற இடத்த தான் வேஸ்ட் பண்ணுவேன் தவிர. சோ லௌகிக ஞானம்ங்கிறது தெரிஞ்சுக்கணும். பட் அது வந்து அசாரமா அல்பசாரமா சாரதரமா சாரதமமான்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். சாரதமம் எது அப்படின்னா எது மோட்சத்துக்கு வழிகாட்டியா இருக்கோ, எது அலௌகிக பகவத் அனுபூதிக்கு சாதனமா இருக்கோ அதுதான். இல்லையா? அதான். சோ அதுதான் இங்க சொல்ல வர்றார். சோ சர்வம் லௌகிக ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை ஞானமும் அலௌகிக பகவத் அனுபூதி சாதனம் ஏவ அவசியம் சியாது. அவசியமாக அவசியம் மீன்ஸ் நிச்சயமாக இருக்கக்கூடும். இது சித்தாந்தா. அதுக்கப்புறம் மேல लौकिक अलौकिक ज्ञानवान एव லோகே வித்வான் இதி உச்சியதே. ம் அதாவது லௌகிக விஷயங்களை தெரிஞ்சவனும், அதாவது லௌகிகத்துக்கு அப்பாற்பட்ட பகவத் விஷயம் தெரிஞ்ச, ரெண்டுமே தெரிஞ்சவனை தான் வந்து ஒரு வித்வான் என்று சொல்வார்கள். ஆமா, லௌகிகமும் தெரிஞ்சிருக்கணும் அலௌகிகமும் தெரிஞ்சிருக்கணும். அந்த லௌகிக அலௌகிக ஞானவானேவ லோகே வித்வான் இத்யுச்சதே. சரியா? ம் வித்யாவான் இத்தியஸ்ய பர்யாச சதா ச லௌகிக அலௌகிக ஞானவானேவ லோகே வித்வான் இது உச்சதே. அப்புறம் மேல வித்யாவான் இத்தியஸ்ய பர்யாசப்த ஏவ வித்வான் இதி. ஆ இது எவன் படிச்சவனோ ஆ அவன் வந்து, அதுதான் வந்து தட்ஸ் அ சினானிம் ஃபார் வித்வான். ஆமா. வித்யா அஸ்ய அஸ்தி இது வித்யாவான். எப்படி வந்து தனம் அஸ்ய அஸ்தி இது தனவான். கனவான். ஆஹ் மதிஹி அஸ்ய அஸ்தி இது மதிமான், குணஹ அஸ்ய அஸ்தி இது குணவான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. அதே மாதிரி வித்யா அவனுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு வித்யாவான் அப்படின்னு. வித்யாவான் புருஷா குணவான் புருஷா அப்படிங்கிற மாதிரி அது பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல வரும். சோ வித்யாவான் இது அஸ்ய வித்யாவானுங்கிற அந்த பதத்துக்கு அதுக்கு பர்யாய சப்தா அப்படின்னா சினானிம். அது என்ன அப்படின்னா வித்வான் இது பர்யாய சப்தா ஏவ வித்வான். அந்த வித்யாவானுக்கு பர்யாய சப்தமே தான் வித்வான் அப்படிங்கிறது. சரியா? அப்புறம் காயத்ரி, எனக்கு ஒரே ஒரு டவுட், இது ஆஹ் இதுக்கு சம்மந்தம் இல்ல. ஆஹ் விக்கிரகவான்னா என்ன? எது எது ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு வந்து நான் அந்த இதுல. விக்கிரகவான்னா ஆகாரம். விக்கிரகம்னா உங்களுக்கு சுவாமியோட விக்கிரகம் சொல்றோம் இல்லையா? ஆமா. ரூபம். அதே மாதிரி தர்மத்தினுடைய ஒரு மூர்த்தி ரூபமாக அவன் ராமன் இருக்கான். ஓகே. இல்ல, நான் அது அந்த கச்சேரிக்கு போனப்ப அங்க வந்து ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு போட்டுன்னு எனக்கு சந்தேகம் உண்டு. ஓகே. அதான். அப்புறம் ஏன் அது வந்து ஒரு தர்ம மூர்த்தியா எடுத்துன்னு வந்தா அது ராமர் அப்படின்னு அர்த்தமா? தர் ஆ தர்மஸ்வரூபமாக ராமன் இருக்கார். ஆஹ் கிளாரிபிகேஷன் தர்ம ஆஃப். அதாவது அஹ், நீதியே நீதி தேவதையே உருவெடுத்து வந்தான்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தர்மமே உருவெடுத்து வந்து ஒரு ரூபமாக நின்றுருக்கார் தர்மத்தின் ஸ்வரூபமே ராமர். ஸ்ரீராமச்சந்திரன். ஆமா ஆமா.
அப்புறம் स्वदेशे देशान्तरेषु च विद्वान् स्वविद्या समाजस्य पूजाम् अधिगच्छति ஸ்வவித்யா திருத்தியா விபக்தி. ம் स्वविद्यया ம் सारी சொல்லுங்க. स्वविद्यया समाजस्य पूजाम् अधिगच्छति ம் அதாவது தன்னுடைய நாட்டிலும் சரி ம் வெளிநாட்டிலையும் வந்து ஒரு வித்வான் வந்து தன்னோட ஞானத்தால வந்து சமாஜத்தினுடையும் அப்புறம் வந்து சமாஜத்துக்கு சமாஜத்தினுடைய மரியாதைக்கு ஆளாகிறார் ஆ ஸ்வதேசே மதிக்கப்படுகிறார். தன்னுடைய தேசத்திலும் தேசாந்தரம் அப்படிங்கிறது அந்யோ தேசா இன்னொரு தேசத்துக்கு தேசாந்தரம் தேசாந்தரேஷு அப்படிங்கிறது சப்தமி பகுவச்சனத்துல இருக்கு. வித்வானானவன் ஸ்வவித்யா ஸ்வஸ்ய வித்யா தயா தன்னுடைய ஞானம் அப்படிங்கிற ஒரு நாலெட்ஜினால சமாஜத்துக்கு சமாஜத்தினுடைய பூஜாம் மரியாதைக்கு உரியவனாக ஆகிறான். சரியா? அப்புறம் राजानः विषयविषयपरिज्ञानाय ம் विदुषम् आश्रयाः ம் भवन्ति. ம் 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 அப்புறம் வந்து ம் ராஜாக்கள் வந்து அந்த வெவ்வேறு விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வித்வானை தான் வந்து நாடுவார்கள். தி ம் அப்ரோச் ஆல் தி ஆம். வித்வான்ஸ். விசேஷ விசேஷமான பரிஜ்ஞானாய எல்லாம் ம் அந்த ம் மாதிரி நீதி அது வெதர் இட்ஸ் விஷயானாம் விசேஷ பரிஜ்ஞானம். சரியா? விசேஷ பரிஜ்ஞானம் ம், விஷயானாம் விசேஷ பரிஜ்ஞானம் தஸ்மை விசேஷ பரிஜ்ஞானாய விதுஷாம் அப்படிங்கிறது சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு. விதுஷாம் ஆசிரயாக ராஜானக ஆசிரயாக பவந்தி விதுஷாம் ஆசிரயாக பவந்தி. இதுக்கு அதை அறிவதற்கு யார வந்து ராஜாக்கள் ஆசிரியம் பண்றா அப்படின்னா விது இவாளதான் ஸ்காலர்ஸை தான் ஆசிரியம் பண்றா. அப்புறம் राजाधरे राजाधरणेन च सुखिनो विद्वांसः स्वप्रतिभाविशेषेण विविधान् अमूल्यविषयान् बोधयन्तः. அதாவது ராஜாவனோட சென்டென்ஸை முடிங்கோ. ஆதரவால ஃபுல் சென்டென்ஸை முடிக்கலையே. ஓகே போதயந்தகா ஓகே சமாஜஹிதம் சாரி அபிலஷ்ய சமாஜஹிதம் அபிலஷ்ய பகூன் உபதேசான் குர்வந்தி. அதாவது வந்து ராஜாவோட ஆதரவுனால வந்து ம் சந்தோஷம் அவர் மகிழ்ச்சியாக இருக்கின்ற வித்வான் எல்லாருமே ம் தன்னுடைய சொந்த ஞானத்தால ம் விதவிதமான விஷயங்கள் வந்து அப்புறம் விலையில்லாத விஷயங்களும் வந்து அவ வந்து போதிக்கிறா. ம் ஆஹ் அதோ அது மட்டும் இல்லாம வந்து சொசைட்டியோட நல்லதையும் மனசுல நினைச்சுண்டு ம் நிறைய உபதேசங்கள் கொடுப்பார்கள். ம் அதான். சோ வித்வாம்சः பகூனு உபதேசானு குர்வந்தி நிறைய உபதேசங்களை செய்கிறார்கள். அதான் மெயின் சென்டென்ஸ். எப்படிப்பட்ட வித்வாம்சக ராஜாதரணேன ச சுகினஹ ராஜாவினுடைய ஆதரவு பெற்றதன் காரணத்தினால் சுகினஹ சுகத்தோட சுகமா இருக்கின்ற அந்த வித்வாம்சர்கள் ஸ்காலர்ஸ் ஸ்வ பிரதிபா விசேஷன தன்னுடைய பிரதிபா அப்படின்னா நவநவ உன்மேஷசாலினி பிரதிபா புதுசு புதுசா தோன்றது அதுக்குதான் பிரதிபான்னு பேரு. அந்த விசேஷத்தினால விவிதான பலவிதமான அமூல்ய விஷயானு மூல்யம்னா ஒரு அங்கம் ஒரு மதிப்பு ஒரு யூ கேன் ஒரு பிரைஸ வந்து அதுக்கு இது பண்ணலாம். அமூல்யம் அப்படின்னா விலை மதிப்பற்ற விஷயங்களை போதயந்தகா அப்படிங்கிறது வித்வாம்சகாக்கு அட்ஜெக்டிவா போறது. சத்ருல இருக்கு. வித்வாம்சகா போதயந்தகா சமாஜஹிதம் சமாஜஸ்ய ஹிதம்னா நன்மை அபிலஷ்ய விரும்பி கொண்டு பகூனு உபதேசான்னு பொருள் நிறைய உபதேசங்களை செய்கிறார்கள். அப்புறம் அஹ், एवं समाजश्रेयसे स्व आश्रयपुरुषस्य हिताय च प्रवर्तमानस्य विदुषः न कुत्रापि गौरवलोपो भवितुम् अर्हति. ம் அதாவது இவ்வாறாக ம் இந்த மாதிரி சமாஜத்தினுடைய நன்மையை வந்து நினைச்சிட்டு இருக்கா வந்து ம் அப்புறம் தன்னை அண்டி இருக்கிற புருஷாளுடைய நல்லதுக்காக வந்து ம் ஈடுபடுத்து கொண்டிருக்கின்ற அந்த வித்வான் எல்லாமே ம் எல்லா இடத்துலயுமே அவ கௌரவத்துக்கு வந்து குறை இல்லாம இருப்பா அவ. ம் சோ சமாஜ ஸ்ரேயசே ஒண்ணு ஸ்வ ஆசிரய புருஷஸ்ய ஹிதாய ரெண்டு. சமாஜ ஸ்ரேயசம் அப்படிங்கிறது சொசைட்டிக்கு வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி. ஸ்வ ஆசிரய புருஷஸ்ய ஹிதாய தன்னை அடைக்கலம் புகுந்த ஜனங்களினுடைய நன்மைக்கோசரம் பிரவர்த்தமானஸ்ய விதுஷக அதற்கோசரமே இன்வால்வ் பண்ணி கொண்டிருக்கின்ற
தன்னை வந்து ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற விதுஷா, அந்த ஸ்காலர்ஸினுடைய ஸ்காலர்ஸுக்கு ந குத்ராபி கௌரவ லோபகா அப்படின்னா ஒரு குறைவு, கௌரவ லோபம் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? ந பவித்தும் அர்ஹதி. அதுக்கப்புறம் சரியா இருக்கா எல்லாருக்கும்? ஜி ஆ, இதுல வந்து ஆ. ராமாயணத்துல ரக்ஷிதா சர்வலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. ரக்ஷிதான்னு வரும். அந்த ஆமா. இடம் எனக்கு ஞாபகம் வருது. இல்ல தன்னை வாளுக்கும் எல்லாரையும் காப்பாத்துறவர், தன்னாண்டி வந்தவாளையும் காப்பாத்துவர். அவ ரக்ஷிதா நல்லா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய ச பரந்தபः இல்லையா? ஆஹ் So, வந்து சகல ஜீவ சம்ரக்ஷகராம்னே வந்து அதுல நாமராமாயணத்துல வந்துடுறது. சாரி, படிங்க. பரவாயில்ல. பகுசாஸ்திர வேதித்வாத் ஆகா ஆகாமினமர்த்தம் போதயித்தும் ஆ- ஆகதான் ஆகதான் அர்த்த நிவృత్తిம் अपि ஆகத அனர்த்த நிவృత్తిம் சாரி இதி ஆகத உபதிஷன். அனர்த்த நிவృత్తిம் अपि उपदिशन् विद्वान् बहु उपकरोति. பகுசாஸ்திர வேதித்வாது அது நிறைய. எல்லா ம், ம், சாரி சொல்லுங்க. சாரி. எல்லா அந்த சாஸ்திரத்தையும் ம், வேதங்களையும் அறிஞ்ச ஒரு வித்வான் வந்து ம். ஆம், வந்து இது வந்து உபதேசம் பண்றதுக்காக வந்து அஹ், வித்வான் வந்து ரொம்ப உபயோகமாக இருப்பார் எல்லாருக்கும் உபதேசிக்க. பகுசாஸ்திர வேதித்வாது நிறைய சாஸ்திரங்களை அறிகின்ற காரணத்தின் பொருட்டு ஆகாமினம் அர்த்தம் போதயித்தும் இனிமே வரப்போற விஷயத்த சொல்றதுக்கும் ஆகத அனர்த்த நிவൃத்திம் உபதிஷன்னு வந்த அனர்த்தம்னா அன்வான்ட் திங், அத அத போக்கடிக்கிறதுக்கும் உபதிஷன்னு உபதேசம் குருவன்னு அர்த்தம். வித்வான் பகு உபகரோதி, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது அதையேவ உச்சியதே. படிங்க. अतएव उच्यते विद्यायाः महात्म्यम्. ம், வித்யா நாம நரஸ்ய ரூபமதிகம் பிரச்சன்ன குப்தம் தனம். வித்யா என்பது ஒரு மனுஷனுடைய ஆம், இத ரூபத்தை வந்து மென்மைப்படுத்துறது. அது வந்து பிரச்சன்ன குப்தம் தனம் விச் ஹாஸ் டு பி, அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது ம். என்பது. வித்யா போககரி எச்ச பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு சொத்து. செல்வம், செல்வம் போல, செல்வம். செல்வம் போன்றது. ம், ம், வித்யா போககரி ம், யச சுககரி. வித்யா என்பது நமக்கு போகங்களையும் பலவிதமான போகங்களை கொடுக்க வல்லது. அப்புறம் கீர்த்தியையும் சுகத்தையும் கொடுக்க வல்லது. ம், வித்யா குருணாம் குருஹு. வித்யா என்பது குருவுக்கே ஒரு குருவாக அமைகிறது. ம், வித்யா பந்துஜனோ விதேசாகமனே வித்யா பரா தேவதா. ம், வித்யா என்பது வெளிநாட்டுல வந்து நமக்கு ஒரு பந்து போல சகாயம் பண்றது. ம். அப்புறம் வந்து வெளிநாட்டம் வித்யா வந்து இட்ஸ் அனதர் என்னது பராதேவதா. லைக் உத்கிருஷ்டமான ஒரு தேவதை, ஒரு கடவுள் போல. ரோல் ம், போல. ம், வித்யா ராஜசு பூஜ்யதே ந ஹி தனம் வித்யா விஹின பசுஹு. ம், வித்யா ராஜாக்கள் கூட வந்து வித்யாவை தான் வந்து ரொம்ப மதிக்கப்படுறது, அவருடைய ம். செல்வம் இல்லை. அதனால வந்து வித்யா இல்லாதவன் வந்து பசுவுக்கு ஒரு சமம். மிருகத்துக்கு சமானமானவன். சரி. அஹ், ம், ஜி எனக்கு இதுல அந்த ம், பிரச்சன்ன குப்தம்ங்கிறது அது ம். கூடமா இருக்கிற ஒரு தனம் தானே எடுத்துக்கணும். பட வேண்டியதுன்னு அங்க போடலையே. புரியல என்னது. இல்ல அங்க அந்த பிரச்சன்ன குப்தம் தனம்னு போட்டிருக்கிறது ஆமா. ஆ, அது கூடமா இருக்கிற ஒரு சொத்து ஆமா. அப்படிதானே. அது the ஆமா, பட ஆமா. protected wealth. வேண்டியதுன்னு See, மத்த போடலையே. மத்த சொத்தெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிரும் டாக்ஸ் கட்டுறதுனால. ஒருத்தருக்கு எவ்வளவு ஞானம் இருக்குங்கிறத அவளே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாதான் தெரியும். ஸோ இட் இஸ் வெரி சீக்ரெட்லி ப்ரொடெக்டட் வெல்த் மாதிரி அது. ம் சரியா? ம். சேகரிக்கப்பட்ட தனம் வித்யாங்கிறது. ம், protected ம், like ம், यः खलु विद्यावान् भवति स एव विद्वान् इति उच्यते. ம், எவன் வந்து ஒரு படித்தவனோ அவனே வந்து வித்வான் என்று சொல்கிறார்கள். ம், ம், அஹ் ம். அப்புறம் வித்யாயாश्च பிரயோஜனானி சுபஹூனி சந்தி இதி ஸ்லோக அனேன பிரதிபாத்யते. லோகேன அனேன பிரதிபாத்தியதே. ஸ்லோகேன அனேன பிரதிபாத்யते. ம். அதாவது வித்யாவினுடைய உபயோகங்கள் வந்து நிறைய அப்படின்னு இந்த மேற்கூறப்பட்ட ஸ்லோகம் தான் வந்து நமக்கு நிர்ணயிக்கிறது. ஸ்லோகேன அனேன இந்த विद्या ஸ்லோகத்தினால் विद्या अनेन श्लोकेन विद्यायाः बहु सुबहूनि प्रयोजनानि सन्ति इति प्रतिपाद्यते. अதான் ப்ரோஸ் அதுக்கு.
அப்புறம் ஆ. धनाभावे अपि विद्वान् स्वविद्यया विशेषेण तत् अखिलं வித்யா விசேஷேன सारी स्वविद्या विशेषेण तत् अखिलं தத் स्वाभीष्टं தத் वस्तु தத் அகிலம் तत् अखिलं स्वाभीष्टं वस्तु सम्पादयितुम् ईष्टे ம் அது வந்து ம் தனம் இல்லைன்னா கூட வந்து ஒரு வித்வான் வந்து ம் தன்னோட விசேஷ ஞானத்தினால் ம் இந்த தனக்கு வேண்டிய எல்லா வேண்டியதை வந்து சம்பாதிக்கிறதுக்கு முடியுங்கிறது மாதிரி இது எது எது இஷ்டே புரியல கரெக்டா எது எது தனாபாவே அப்படி ஆ செல்வம் இல்லைன்னா கூட ம் ஒரு வித்வான் வந்து ம் தன்னுடைய விசேஷ ஞானத்தினால் ம் அப்புறம் வந்து தத் அகிலம் स्वाभीष्टं स्व ம் अभीष्टं वस्तु அகிலம் सम्पादयितुम् தத்து इष्टे தத்து ஸ்வாபீஷ்டம் அகிலம் வஸ்து சம்பாதியிட்டும் सम्पादयितुम् इष्टे சம்பாதியிட்டும் இஷ்டே. தனக்கு தனக்கு வேண்டுங்கிற அத்தனை விஷயத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு அவன் வந்து இஸ் கேப்பபிள் என்னன்னு அர்த்தம். அப்படின்னா அந்தந்த அந்தந்த துறையில் ஆமா, ஹி பொசஸ்ன்னு அர்த்தம். சரியா? ஓகே ஆ இஷ்டேனா என்னது ஜெயது ஈஷ் சம்பாதி ஈஷ் ஈஷ்டே இருக்கணும் அதனுடைய ஈஷ்டே அப்படிங்கிறது உங்களுக்கு ஐயோ சாரி அது அந்த அதனுடைய லட்டு லகாரம் உங்களுக்கு ஈஷ்டே அப்படிங்கிறது. ஓகே சரியா? ஈஷ்டே ஈஷாதே ஈசதே ஈஷ ஐஸ்வர்யே. ஓகே அப்புறம் ம், அதிசுரூபம் अति अतिस्वरूपमपि पुरुषं तथा न परिवारयन्ति जनाः यथा विद्वांसம் ம். ஒருத்தர் வந்து எவ்வளவு அழகா இருந்தா கூட அவனை சுற்றி வந்து ஜனங்கள் இருக்க மாட்டா ஆனா வந்து ஒரு வித்வானை சுற்றி தான் எப்பவும் ஜனங்கள் இருப்பா சோ வந்து பரிவார யந்தி அப்படிங்கிறது சரௌண்டுங்கிற அர்த்தம். சரியா? சோ அதனாலதான் நம்மளை சுத்தி இருக்கிறதுக்கு தான் நமக்கு பரிவாரம்னு குடும்பத்தை சொல்றா. அதி சுரூபமபி புருஷம், ரொம்ப அழகா இருந்தா கூட ததா ஜனாஹா தம் புருஷம் ததான பரிவாரயந்தி யதா வித்வாம்சம் பரிவாரயந்தி. அதான் அழகா இருக்கிற ஒரு புருஷன் கிட்ட கூட யாரும் போகமாட்டா. ஆனா ஜனங்கள் வந்து யார சுத்தி இருப்பா அப்படின்னா வித்வாம்ச சுத்தி இருப்பா. சோ பரிங்கிறது உபசர்க்கம், வரணே அந்த தாத்து. சரியா? பரிவார யந்தி அப்படிங்கிறது லெட்டரா இருக்கு. அதுக்கப்புறம் विद्यावतः पुरुषस्य बहुविधा भोगाः उपलभ्यन्ते ம் ஒரு படிச்ச ஒரு வித்வானால வந்து நிறைய விதமான போகங்கள் வந்து உபலபியந்தே லபிக்கும் ம். அடையப்படுகிறது. அடையப்படுகிறது லபியந்தே வித்யாவதகாங்கிறது எதுக்கு அட்ஜெக்டிவா போகுது? வித்யாவத புருஷஸ் புருஷஸ்ய. சோ எத்தனாவது விபக்தியில இருக்கு வித்யாவதா? வித்யாவத வந்து எனக்கு அது ஒரு சந்தேகம் புருஷஸ்யக்கு அட்ஜெக்டிவா சஷ்டி சஷ்டி சோ வித்யாவான் புருஷः வித்யாவதः புருஷஸ்ய பகுவிதாக போகாக உபலபியந்தே. பலவிதமான போகங்கள் அடையப்படுகின்றது. அடைகின்றது அப்படிங்கிறன. ஆ, தனினஸ்து கேவலம் போகா ஏவ லபியந்தே ம், ஒரு பணக்காரனோ செல்வந்தனோ வெறும் அவனுக்கு போகங்கள் மட்டும்தான் கிடைக்கும் ம், विदुषः तत् अपेक्षया विपुलं यशः अति अधिकं सुखं च उपलभ्यते ம், அதாவது செல்வந்தனுக்கு வந்து வெறும் போகா மட்டும்தான் கிடைக்கிறது அது வந்து ஆ, வித்வானுக்கோ அவனுடைய அந்த இதனால வந்து யசக கீர்த்தி வந்து ஆஹ், மிகுந்த கீர்த்தி வந்து அவனுக்கு கிடைக்கிற லைக் ஹி அட்டைன்ஸ் ஃபேம் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் நாலேஜ் அண்ட் ஆல்சோ ஹாப்பினஸ். அண்ட் ஆல்சோ புருஷः ஹாப்பி தத் அபேக்ஷையா அப்படின்னா தஸ்ய போகஸ்ய அபேக்ஷையா, அந்த போகத்தை தவிர விபுலம் அப்படின்னா நிறைய apart from அப்படிங்கிறது புகழ். wealth he also அத்தியதிகம் சுகம் ச யசः சுகம் ச உபலப்யேதே. யசஸ் சுகம் ரெண்டுமே வந்து அடையப்படுகிறது. அதுலதான் அந்த ஸ்லோகத்துல இருக்க யச சுககரி அப்படின்னு யசக சுகம் ம், ஓகே ம், தேசாந்தரேஷ்வபி பந்தூரிவ வித்யா விதுஷே உபகரோதி அந்த வெளிநாட்டுல கூட வந்து வித்யா வந்து ஒரு பந்து மாதிரி வந்து வித்வான்களுக்கு வந்து உபயோகமா இருக்கு ம், ம், யதா குருஹு சர்வேண ஜனேன சம்மான்யதே ததா வித்யாவான் புருஷः சர்வைஹி
ஆத்ரியதே. ம் எப்படி வந்து ஒரு குரு வந்து எல்லாராலும் மதிக்கப்படுகிறாரோ ம் அதே மாதிரி வந்து ஒரு வித்யாவான் வந்து புருஷः எல்லாரும் வந்து அவனுக்கு மரியாதை கொடுக்கறான். ம் ஓகே ம் அத்த ஏவ உச்சியத்தே வித்யா குருணாம் குரு இது. அதனாலதான் வந்து வித்யாவை வந்து குருணாம் குருன்னு நம்ம சொல்றோம். ம் ம் ஏதாதிருஷ குருக்களுக்கெல்லாம் குரு ம் அப்புறம் குருவுக்கெல்லாம் ம் एतादृश एतादृश बहुप्रयोजनवती विद्या इति ம் प्रतिपादयन् भर्तृहरिः विद्याविहीनतां पशुत्वेन उपमाति स्म. ம் அதாவது வந்து இந்த மாதிரி உபயோகங்கள் இருக்கிறதுனால வந்து ம் வித்யா வித்யாவோட மகத்துவத்தை வந்து பர்துஹரி வந்து வித்யா விஹீனதாம் பசுத்வேன அந்த மாதிரி வித்யா இல்லைன்னா மிருகத்துக்கு சமானம் சொல்லிட்டு ஒரு உவமை சொல்கிறார் ம் 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 சொன்னார். ஏதாதிருஷ பகுஜன பிரயோஜனவதி அப்படிங்கிறது எதுக்கு அட்ஜெக்டிவா போறது? அஹ் இந்த மாதிரி வித்யாக்கு வித்யாக்கு அட்ஜெக்டிவா போறது. பகுஜன பகு பிரயோஜனவதி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கின்ற வித்யா இது பிரதிபாதையன்னு பிரதிபாதையன்னு எதுக்கு போறது? அதுவும் வந்து வித்யாவோட இம்பார்ட்டன்ஸ். வித்யா இஸ் ஸ்ரீ பிரதிபாதையன்னு யாருக்கு அட்ஜெக்டிவா போறது? பிரதிபாதயன் அதான் பர்துஹரி வந்து நிர்ணயிக்கிறார். भर्तृहरिः एतादृशप्रयोजनवती विद्या इति प्रतिपादयन् विद्याविहीनतां पशुत्वेन विद्यया विहीनः सो विहीनता அப்படிங்கிறது விஹீனஸ்ய பாவः விஹீனதா விஹீனதாம் அதை பசுத்வேன உப்பமாதி. யார் ஒருத்தனுக்கு அறிவு ஞானம்ங்கிறது இல்லையோ படிப்புங்கிறது இல்லையோ அவனுக்கு ஒரு பசுனா மிருகம்னு அர்த்தம். மிருகத்துக்கு சமமாக உபமாதி உபமானம் கரோதின்னு அர்த்தம். He compares that person with a மிருக அனிமல். ஸோ உபமாதி ஸ்ம பாஸ்ட் டென்ஸ். இது அப்புறம் வித்யா ஸ்ரீலிங்கம்னால அந்த பகு பிரயோஜனவதி ஸ்ரீலிங்கம். ஆ ஸோ வித்யா ஆல்சோ ஸ்ரீலிங்கம். ம் பிரதிபாதயன் வந்து சத்ருல வந்து பர்த்ருஹரிக்கு இருக்கு. போகுது. ம் ம் அப்புறம் வந்து சரி யானி பிரயோஜனானி வித்யாயாக சமு சம் உபவர்ணிதானி ம் தானி அகிலானி பிரயோஜனானி விதுஷः ஹஸ்தகதானி அத்ர ந இत्यत्र அத்ர हस्तगतानि इति अत्र इति अत्र ம் न कोऽपि ம் आवेदयति ம் विप्रतिपत्तिं ம் यतो ம் विद्यावतः ம் विदुषश्च अभेदः ம் சம்பாவியதே. இது ம் வந்து ம் எனக்கு அவ்வளவா கிளியரா புரியல, சரி எப்படி நான் சொல்றதுன்னு சொல்லிடுறேன். தெரியல. யானி பிரயோஜனானி வித்யாயாக சமுபவர்ணிதானி தானி அகிலானி பிரயோஜனானி. சோ இந்த மாதிரி என்னென்ன பிரயோஜனங்கள் வித்யையை வித்யானது வித்யைக்கு சொல்லப்பட்டதோ உபவர்ணிதம் வர்ணிக்கப்பட்டதோ தானி அகிலானி அவைகள் அகிலானி பிரயோஜனானி அந்த அனைத்து பிரயோஜனங்களும் விதுஷா ஹஸ்தகதானி விதுஷாளுடைய ஹஸ்தகதம் அப்படின்னா அவளுக்கு அவ கை கெட்டியது போல இத்தியத்திர அப்படிங்கிற அந்த விஷயத்துல கோபி கோபி ஆவேதயதி விப்ரதிபத்திம். விப்ரதிபத்திம் அப்படின்னா ஒரு கான்ட்ரடிக்ஷன். இதுக்கு கான்ட்ரடிக்டரியா இல்ல அந்த மாதிரி யாருமே ஒரு கான்ட்ரடிக்ட் பண்ண மாட்டா. கோபி விப்ரதிபத்திம் ஆவேதயதி. இந்த சம்பந்தமான ஒரு விஷயத்துல யாரும் ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ங்கிறது கொடுக்க மாட்டா. யதோ வித்யாவதः விதுஷः ச அபேதः சம்பாவியதே. ஏன் அப்படின்னா வித்யாவான் புருஷா விதுஷா வித்வான் அப்படிங்கிற அந்த ரெண்டு பதத்துக்குமே வித்யாவதா விதுஷா வித்யை வைத்து கொண்டிருக்கிறவன் அவன்தான் வித்வான் அப்படிங்கிறதுனால அது ரெண்டு பதத்துக்கும் அபேதா சம்பாவியதே. வித்வான் வித்யாவான் தனி வித்வான் தனிங்கிறது கிடையாது. வித்யாவான் சயேவ வித்வான் அப்படிங்கிற ஒரு அபேதம் சம்பாவியதே. அபேதம்ங்கிறது கல்பிக்கப்படுகிறது கூறப்படுகிறது சம்பாவிக்கப்படுகிறது. அப்புறம் பாவிக்கப்படுகிறது. அஹ், राज्ञो अपि स्वदेशात् अन्यत्र वसतः कदाचित् सम्मानना न भवेत्. ம் ஒரு ராஜாக்கு கூட வந்து தன்னுடைய நாடு தவிர்த்து ம் மற்ற இடத்துல இருக்கிறவாளோட வந்து அவ்வளோ வந்து அஹ், மேன்மையா மரியாதை மரியாதை கொடுக்கப்படுவதில்லை. ம் आनालु विदुषस्तु सर्वत्र एव स्वदेश देशान्तरेषु अपि गौरवम् अवश्यं भवेत् इति वाक्यमिदं स्फुटं प्रकटयति. ம் ஒரு வித்வானுக்கு வந்து
எல்லா இடங்களிலும், அப்புறம் தன்னோட நாட்டிலும் சரி, மற்ற தேசங்களிலும் சரி, கௌரவமும் கண்டிப்பாக கிட்டும் என்பது இந்த வாக்கியம் வந்து ஸ்பஷ்டமாக வந்து நமக்கு சொல்கிறது. ம். அதான். ராஜ்ஞோபி ஸ்வதேசாத் அந்யத்ர வசதः. சோ இந்த வசதஹங்கிறது ராஜ்ஞகாக்கு போறது. ஸ்வதேசாத் அந்யத்ர வசதः ராஜ்ஞோபி தன் தேசத்தை விட்டுட்டு வேற இடத்துல போய் ஒரு ராஜா இருந்தானா கதாச்சித் சம்மானனா ந பவேத். ஒரு சமயம் அவனுக்கு மரியாதை கிடைக்காமல் இருக்கக்கூடும். அவன் தன்னுடைய அந்த பாரபர்னிலியாவோட போனான்னா கிடைச்சிரும். ஒரு அபுதாபிலேருந்து சவுதி அரேபியாலேருந்து நம்ம நாட்டுக்கு ஒரு ராஜா வரார் அப்படின்னா அவர் வந்து அந்த ஒரு சமஸ்தானத்தோட வந்துட்டாருன்னா கிடைச்சிடும். அது சமஸ்தானம் இல்லாம எல்லாம் அழிஞ்சு போய் அவர் மாட்டு பாவம் ஓரமா வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா he was respected only for the wealth he had, not for his knowledge. சரியா? அதுதான் சொல்ல வர்றார். ஸ்வதேசாத் அந்யத்ர வசதः ராஜ்ஞோ அபி கதாச்சித் ஒரு சமயம் சம்மானனா ந பவேத். மரியாதை என்பது கிடைக்காமல் இருக்கக்கூடும். ஆனா விதுஷஸ்து வித்வானுக்கோ சர்வத்திரைவ எல்லா இடத்திலையும் சர்வத்திர அப்படின்னா என்ன? ஸ்வதேசே தேசாந்தரேஷு அபி தன் நாட்டிலும் வெளிநாட்டிலும் கூட கௌரவம் அவசியம் பவேது கௌரவமானது நிச்சயமாக இருக்கக்கூடும் என்கின்ற இதம் வாக்கியம் இந்த வாக்கியமானது ஸ்புடம் பிரகடயதி. ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. கற்றவருக்கு சிறந்த இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி. சரியா? சம்மானனாங்கிறது ஆ ஸ்திரீலிங்க இதுவா? ஆமா, சம்மானனா ஆ, ந ஆ, பவேத். ஆமா. ஓகே. சரியா? சம்மானம் சம்மானனா ந பவேத். சரியா இருக்கா?